வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். சரியாக இப்போது மணி 6:05. சரியாக 6 மணிக்கெல்லாம் தமிழ்நாட்டின் நடைபெற்ற தேர்தல், நாடாளுமன்றத்திற்கான தேர்தலும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலும் நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், மே 23க்கு பிறகு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஆட்சி நிற்குமா, நிலைக்குமா, நீடிக்குமா என்பது இப்போதே எழுதப்பட்டு விட்டது. ஆனால் இந்த எழுத்துக்களின் முடிவு என்ன என்பது மே 23ஆம் தேதி தெரியவரும். முக்கியமானது. இடையில் சொல்ல வேண்டிய குரலை இன்றைக்கு முதலிலேயே சொல்ல வேண்டிய நிலை. ஏனென்றால் இன்றைய நாள் அப்படி. எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று குரல். இது தேர்தலுக்காகவே எழுதப்பட்ட குரலோ என்று எண்ண தோன்றுகிற அளவுக்கு ஒரு அழகான குரல். எண்ணி துணிக கருமம். வாக்களிப்பதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்க வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும். யாருக்கு வாக்கை செலுத்துவது என்று சிந்தனை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். இப்படி கூட அந்த குரலுக்கு பொருள் கொள்ளலாம். வாக்கு அளித்த பிறகு ஐயையோ தவறு இழைத்து விட்டோமோ என்று நினைப்பது இழுக்காகும் என்கிறார் வள்ளுவர். அந்த இழுக்கை தமிழக மக்கள் நிச்சயம் செய்திருக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இன்று 5 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சத்யபிரத சாஹூ அவர்கள் வெளியிட்ட தகவல், மாலை 5 மணி நிலவரப்படி மக்களவைத் தேர்தலில் 63.73% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இதில் அதிகபட்சமாக சிதம்பரத்தில் 70.73% வாக்குகள், குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி 55.07% வாக்குகள். இதேபோன்று சட்டமன்ற இடைத்தேர்தல் 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் 67.08% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அதிகபட்சமாக அரூரில் 79.91% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. குறைந்தபட்சமாக பெரியகுளத்தில் 51.44% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இந்த சதவிகிதம் 6 மணிக்கு மேல் கூடலாம். இப்போதே ஒரு நல்ல சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவே நான் உணர்கிறேன். தொடர்ந்து நாம் பேச வேண்டியிருக்கிறது. பேசலாம். பேசுவதற்காக இங்கே அரங்கத்திலே 3 விருந்தினர்கள், உங்களை அன்போடு வரவேற்று அறிமுகம் செய்கிறேன். திரு குமரகுரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு இதயதுல்லா, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். செல்வி CR சரஸ்வதி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். முதல்ல மனசுக்கு பிடிச்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது இல்லையா? தேர்தலில் என்ன முடிவு வரும்னு நினைக்கிறீங்க? குமரகுரு, சின்னதாக சொன்னால் போதும். தமிழ்நாட்டில் இப்போது நடைபெற்றிருக்கிற தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும்? சின்னதாக ஒரு வார்த்தை, உங்களுடைய ஆசையை கூட சொல்லலாம், தப்பு இல்லை. உண்மையை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் ஆசை ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்றா தான் நடக்க போகுது. சரி, ஆசை வேறு உண்மை வேற இல்லை. இல்லை, ஆசை உண்மை எங்கள் விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கும். சரி. மக்கள் என்ன நினைப்பாங்கன்றது நான் முதலே சொல்லியிருக்கேன். அந்த கடந்த 2-3 வருஷமாக தான் என்ன நினைக்கிறேன்றதை வெளியில் சொல்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. ஏன்னா ஒரு பெரிய தலைமை, ஆளுமையான தலைமை தமிழ்நாட்டில் இல்லாதனால தனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு சட்டம் ஒழுங்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக யாருமே ஓப்பனாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறவங்களோ ஒரு வேலைக்கு போகிறவங்களோ 4 பேர் இருக்கிற இடத்துல எனக்கு இவரை பிடிக்கும், இப்போ ஒரு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அந்த மாதிரி வராதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. கலைஞரோட எழுத்து மாதிரி வராதுப்பா அப்படின்னு 4 பேர் பப்ளிக்காக சொல்லுவாங்க. ஏன்னா யாருமே அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நடுவில் இந்த 2 வருஷம் அம்மையார் இறந்ததுக்கப்புறம் யாருமே எதையுமே ஓப்பனாக வெளியில் சொன்னால் நமக்கு எதுக்கு வீண் வம்பு? இது மூலமாக நீங்கள் சொல்ல வருது என்னன்னா, அந்த கருத்து கணிப்புகளை நம்பக்கூடாதுன்றீங்களா? இல்லை, கருத்து கணிப்புகளே தப்பு. எல்லாமே கருத்து கணிப்புகளே யாரும் உண்மையை சொல்கிறது இல்லை. அதில் எல்லாரும் என்ன மாய நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அது இருக்குது, அப்படிலாம் இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் இது நடப்பது தமிழ்நாட்டுக்கு உண்டான தேர்தல் இல்லை, இது இந்தியாவுக்கு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல். அதில் ராகுல் காந்தியா மோடியா அவர்கள்னு பார்க்கும்போது 230 தொகுதியில் நின்றுக்கிட்டு பிரதமர் வேட்பாளராக வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற கட்சிக்கும் 430 எலெக்ஷன் சீட்டில் நிற்கிற ஒரு பிரதமர் வர்றதுக்கு வேட்பாளர் யார் இருப்பாங்கன்றது மக்களுக்கு தெரியும். செஞ்ச சாதனையிலும் மக்கள் எல்லாருமே உள்ளுக்குள்ளே இதை வச்சுருக்காங்க. அதை வெளிப்படுத்துறது தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்கள்கிட்ட ஒரு சின்ன விளக்கம் உங்கள்கிட்ட கேட்கணும். 230 இடங்களில் நிற்கிறது காங்கிரஸ் கட்சி, எப்படி வர முடியும்னு கேட்குறீங்க? அது தவறான தகவல். 429, அது இன்னும் கூடும். சரி, காங்கிரஸ் தனியாக நிற்கிறது. எனக்கு ஒரு சின்ன பதில் சொல்லணும் நீங்கள் குமரகுரு. 2014 ஒரு மோடி அலை இருந்தது, அது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் இப்போ அது இருக்காங்கிறது கேள்விக்குறி. இல்லைன்னு நான் சொல்லலை, கேள்விக்குறின்னு சொல்கிறேன் நான். இப்போ ஒரு சின்ன கணக்கு பார்ப்போமே. 2014
தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களில் இருக்கிற இடங்கள் மொத்தம் 193. இதில் அந்த அலை இருக்கும்போதே அவங்க ஜெயிச்சு வந்த இடங்களில் வெறும் 21 இடங்கள் மட்டும்தான். அதுக்கு பிறகு சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் எல்லா மாநிலங்கள் ஆட்சி இழந்தாச்சு. இது போக இன்னொரு முக்கியமான குறி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு 282 இடங்களை ஜெயிச்சு நடந்த இடைத்தேர்தல்களில், மக்களவைக்கு இடக்கான இடைத்தேர்தலில் 11 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது. அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்குன்னு அர்த்தம். இது போக இங்கே சாரி 3 மாநிலங்கள் இல்லை அந்த இது பெரும்பாலும் உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள், போன தடவை ஜெயிச்சது 71 இடங்கள். அப்போது எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நின்னது. இப்போ அப்படி இல்லை. பிஎஸ்பி இதெல்லாம் கூட்டு சேர்ந்துருக்காங்க. மாயாவதி, அகிலேஷ் யாதவ் எல்லாம் கூட்டு சேர்ந்தாச்சு. ஏன் கூட்டு சேர்ந்தாங்கன்னா, இடையில ஒரு தேர்தலில் கூட்டு சேர்ந்ததுனால வெற்றி பெற்றார்கள். அது இப்போ 2 பிரிஞ்சு நின்னா தோற்று போகணும்னு தெரியும் அவங்களுக்கு. அங்கே இணைஞ்சாச்சு. அங்கேயும் சிக்கல் இருக்கிறது, தெற்க சொல்லவே வேண்டாம். இதில் உங்களுக்கு இப்போது வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது முதல்ல சொன்னீங்க பாருங்கள், அந்த 4 சவுத்தில் இருக்கிற மொத்தத்துலேயே சேர்த்து 22 தான் நம்ம வந்ததுன்னு. இது அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க. எங்களோட கணிப்பு வந்து தமிழ்நாட்டில் நல்ல கணிசமாக ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கை. கேரளாவில் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு எண்ணிக்கை துவங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆந்திராவில் இவர் வந்து சந்திரபாபு நாயுடு வாஷ் அவுட்டு, அதனால தான் அவர் நேற்று வந்து சொல்கிறாரு இது இவிஎம்ஏ வேஸ்ட்டு, எல்லாமே மாற்றணும் அப்படின்னு எப்போ வந்து சொல்கிறாரு பாருங்க, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம். அங்கே ஒய்எஸ்ஆர் ரெட்டி கொஞ்சம் நல்லா வராமரிச்சார். அவர் முதல்ல இருந்தே ஆதரவு எங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. சந்திரசேகர் ராவ் நான் பிஜேபி ஆதரிப்பனா இல்லையான்னு தெரியாது, ஆனால் காங்கிரஸை கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் சொன்ன 25 கணக்கு வச்சு பார்த்தாலே இது எல்லாமே சேர்த்தாலே எங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டு, உங்களுக்கு எத்தனை சீட்டு இதில் வரும், அவங்களாம் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, எல்லாம் சேர்ந்து தனித்தனியாக நிற்கும் போது எவ்வளோ சீட்டு வாங்கினாங்க, சேர்ந்து நின்னா வந்து எல்லாம் அதிகமாகிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து 40க்கு 40 திமுக தான் ஜெயிக்கும் இப்படி சொல்லிடலாம். ஏன்னா தனித்தனியாக நிற்கும் போது என்ன, இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. எத்தனை கட்சி, 7-8 கட்சி, எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. அப்படி இல்லை, மக்கள் வந்து 2 கட்சி தனியாக இருக்கும் போதாவது பிஎஸ்பி மாயாவதியை பிடிக்காதவங்க இவருக்கு போடுவாங்க, அகிலேஷ் யாதவ் பிடிக்காதவங்க வேற ஒருத்தர் போடுவாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா சேரும் போது 2 பேருக்குமே பிடிக்காதவங்க இருக்காங்க பாருங்க. அவங்க அப்படி இடைத்தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இல்லை, வெற்றி பெற்றிருக்காங்க. அது வந்து எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாடு விதிவிலக்கு. தமிழ்நாடு எப்பவுமே இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அது என்ன காரணம் உள்ள போக வேண்டாம். மற்ற எல்லா ஸ்டேட்லையும் இல்லை, அதுலேயும் நம்ம எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராகலாம் வரும். ஆனால் இது வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அது எல்லாமே மக்கள் வேற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வரணும்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டேபிளான கவர்மெண்ட்ன்றது என் குழந்தைய கேட்டால் கூட தெரியும். ராகுல் காந்தி அவர்கள் வர்றதுக்கு யாருக்கு விருப்பம்னா ஸ்டாலின் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு தனியாக. அவருக்கு அறிவாலயத்தில் உட்காந்துட்டு நான் சொல்கிறேன். அவருக்கு என்ன ஆசைன்னா, ஒருவேளை ஒரு லக்கில் ஸ்டாலின் வந்துட்டார், ராகுல் காந்தி வந்துட்டாருன்னா இவர் போய் எக்ஸ்ட்ரா ஒரு மந்திரி எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லைங்க, நான் தாங்க முதல்ல சொன்னேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக கேட்குறாரு. சுற்றி இருக்கிற யாருமே சொல்லலை, எல்லாரும் தான் பிரதமர்ன்றாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு அமைச்சரவை வந்தா எல்லாம் ஒட்டி ஒரு 4-5 பேர் பேட்ச் ஒர்க் பண்ணி ஒரு அமைச்சரவை வந்தா எத்தனை நாளைக்கு நிற்கும்? இல்லை 5 வருஷம் நின்னா கூட அவங்க நான் சொல்ற துறை தான் எனக்கு வேணும், என் துறை நடக்கிற ஊழல் நீ கேட்கக்கூடாது, நீ உன் வேலையை பாரு. இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கிறது. 2009 நடந்திருக்கு. மன்மோகன் சொல்றாரு என்னால என்னோட நாலேஜுக்கே வரல அப்படிங்கிறாரு. ஆனால் ஆராசா சொல்றாரு நான் ஒவ்வொன்றுத்தையும் அவரை கேட்டு தான் செய்யறேன் அப்படின்றாரு. இது மாதிரி நிறைய சிக்கல்கள் வரும். ஒற்றை தலைமை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரதமர் வரணுன்றதுல மக்கள் எல்லாருமே தெளிவா இருப்பாங்க. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டிலையும் ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஃபேவரா தான் வரும். சரி, இதயதுல்லா, நிறைய விமர்சனங்கள். உங்களால் என்ன செய்ய முடியும்? வந்தால் ஒரு உருப்படியான ஒரு ஆட்சி, நிலையான ஒரு ஆட்சி உங்களால் தர முடியாது. காரணம் என்னென்னு ஏற்கனவே உள்ள அனுபவங்கள் வேறு இருக்குது. உங்களுடைய பதில் என்ன? இதை மீறி எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன குரல் எண்ணி துணிய கர்மம், அந்த வகையிலே நாங்கள் துணிந்துதான் எங்கள் எண்ணத்தை முறைப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 191 இடங்கள் தெற்கு, அதன் பிறகு ஒரிசா, மேற்கு வங்காளம். அதில் பாஜக ஏறத்தாழ ஒரு 20லிருந்து 30 இடங்கள் கூடுதலாக வைத்துக் கொள்வோம். இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நாளைக்கு வந்து காங்கிரஸ் அதிகமான இடங்களை பெற்றால் தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய இந்த காங்கிரஸ், நம்முடைய ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது கேசிஆருடைய கட்சியாக இருக்கட்டும், இவர்கள்
பாஜகவுக்கு ஆதரவு என்று சொல்ல அவர்களும் பாஜக எதிர்த்து தான் அங்கே எதிர்ப்பு தான் நிற்கிறாங்க. இருக்காங்க. நாளைக்கு அவங்க வேணா 60% பாஜகவுக்கு போக வாய்ப்பு இருக்கும். 2 ஈக்குவலாக இருந்தால் 2 ஈக்குவலாக இருக்குவாங்கிறது தான் இப்போ அடுத்து பேச போகிறோம். ஈக்குவலாக இல்லைன்னா என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் சொன்ன பிரகாரம் இதில் பெரும்பாலான கட்சிகள் ஏறத்தாழ 190 140 150 இடங்கள் காங்கிரஸை சார்ந்த கட்சிகள் வருகிறது. பாஜக ப்ளஸ் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 2 கட்சி இவர் சொன்னார்லே கட்சி சேர்த்தா கூட இப்போ அப்படியே நீங்கள் 80 + 40 பீகார் மற்றும் நம்முடைய உத்தரப்பிரதேசம் இந்த 120 பழைய இடத்துக்கு அவங்க போக முடியாது. நீங்கள் சொன்ன கூட்டணியினால யூபியில் அவங்க ஒரு 25 30 இடம் எடுத்தால் மிகப்பெரிய வெற்றி. சரி சரி. அதே மாதிரி பீகாரில் ஒரு 20 இடம் பாதிக்கு பாதி நான் சொல்கிறேன். அங்கேயும் மெகா கூட்டணி, இங்கேயும் மெகா கூட்டணி. அந்த நிலையில் பார்த்தா அதில் ஒரு 40 50 இடங்கள் கூட்டிக்கிங்க. நார்த் இந்தியா அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குன்னா காஷ்மீர், ஹிமாச்சல், ஹரியானா, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், இவைதான் நார்த் இந்தியா என்று சொல்லக்கூடியது. இது மொத்தம் 66 இடங்கள். இந்த 66 இடங்களில் பஞ்சாப் உள்ளிட்ட காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் இருக்கு. சிறு மாநிலங்கள் 6-7 தொகுதியில் உள்ள ஹரியானா நம்முடைய இவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கு. ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆளக்கூடிய மிகப்பெரிய மாநிலம். இவைகளிலே நாங்கள் ஏறத்தாழ 70 விழுக்காடு இடங்களை பெறுகிறோம். 40க்கு மேலே இவங்களுக்கு ஒரு 20 கிடைக்கும். அப்போ 20 ப்ளஸ் பீகார் அதில் ஒரு 40 60 இங்கே ஒரு 40 எவ்வளோ மொத்தம் 120. மீதி இருக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு சொன்னீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ங்கிறது கொஞ்சம் தான். அதில் பாதிக்கு மேலே அவங்க எடுத்தால் கூட இன்னும் ஒரு 10 சீட் அவங்களுக்கு கூடும். ஏன்னா நார்த் ஈஸ்டில் கூடுதல் இல்லை. மீதி உள்ள இடங்கள் குஜராத், மகாராஷ்டிரா, கோவா உங்களுக்கு தெரியும் சின்ன இடம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம். இதில் மத்திய பிரதேசம் இல்லை ஒட்டு மொத்தமாக எவ்வளோ வரும் சொல்கிறேன். தனித்தனியாக எல்லாவற்றிலும் சொல்கிறேன். இல்லை எல்லாவற்றிலும் 100க்கு 120 இடங்கள்கிட்ட இருக்குது. அதில் பாதிக்கு பாதி இவங்க இருந்தாலும் ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து 2 இடங்கள் ஆட்சியில் நாங்கள் பிடிச்சிருக்கோம். சரி. அப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் இவர்கள் 150 அல்லது 60 இடங்களுக்கு மேல் இவருடைய கூட்டணி கட்சியோடு நான் சொல்ற சிவசேனா இவர்கள் பெற முடியாது. காங்கிரஸ் உடைய இடம் 220 கூட்டணி கட்சியோடு. எஸ், கூட்டணி கட்சிகளோடு 220 இடங்கள். அதான் கேட்டேன், கூட்டணி கட்சிகளோடு 220 இடங்கள். நான் சொல்றது ஒரு மேலோட்டமா சொல்றேன். சரி. கூட்டணி மீதி உள்ள கட்சிகள்ல பெரும்பாலான கட்சிகள் பாஜகவுக்கு எதிரான கட்சிகள். இல்லை, அங்கதான் பிரச்சனை வருது. இப்போ திரு குமரகுரு சொன்ன பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, தேவையானது 271. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலே காங்கிரஸுக்கு உங்களுடைய மனக்கணக்குப்படி பார்த்தாலே 220 காங்கிரஸும் காங்கிரஸோடு சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ் போன்ற சில கட்சிகளை மட்டும்தான் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க மாநில கட்சிகளின் தேவைத்தான் நாட வேண்டி இருக்கும். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப சொல்றேன் 2004 2009 நாங்கள் பெற்றது 200க்கு கீழே 2004. 200க்கு சற்று மேலே தான் நாங்கள் வந்து 2009 5 ஆண்டுகள் ஒரு முழுமையான ஆட்சியை நாங்கள் தந்தோம். 2009 முழுமையாக 5 ஆட்சி தந்தோம். 200க்கு கீழே பெற்ற நாங்கள் ஒரு 5 ஆண்டு ஆட்சியை தர முடிந்தது என்றால் 220க்கு மேலே மன்னிக்கணும். இந்த 5 வருட நிலையான ஆட்சியில் தான் காங்கிரஸ் கட்சியை விட காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்திருந்தாங்கல்ல மாநில கட்சிகள், அவங்க பண்ண ஊழல்கள் தான் நிறைய. அதாவது மத்திய தேர்தலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், மத்திய அரசை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற ஊழல் 5 வருஷம் யார் பண்ணதுன்னா பாஜக பண்ணது தான் வெளியில் வருமே ஒழிய 5 வருஷமாக ஆட்சியில் இருந்தது பாஜக. மோடி அவர்கள் இந்த ஒற்றை ஆட்சி, எந்த மந்திரிக்குமே அதிகாரத்தை கொடுக்காம ஒட்டுமொத்தமாக தான் வச்ச சர்வாதிகார ஆட்சி. அங்கே தான் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன அலை இருக்கு? ராகுல் அலை இல்லை, மோடி அலை இல்லை, ஆனா மோடி எதிர்ப்பு அலை இருக்கு. இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, எவருமே சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமா ஒரு மௌன புரட்சி நடக்குது. எவ்வளவு கோபத்தை பாஜக மீது வைத்திருந்தார்களோ அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுதான் தமிழ்நாடு. உதாரணமா வட மாநிலங்கள்ல அந்த அளவுக்கு நாம் சொல்ல முடியலனாலும் அவங்களுக்கு என்ன உள்ளுக்குள்ள பணமதிப்பு இழப்பு, ஜிஎஸ்டி, வேலை இழப்பு, இப்படி எங்கு பார்த்தாலும் நீங்க தமிழ்நாட்டில் தான் வடநாட்டுடைய அதிகமானவர் வேலை பார்க்குறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த 5 ஆண்டுகள் அரசு வேலையும் அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கிடைக்கல. அரசு அல்லாத வேலைகளும் பெரும்பாலும். அப்போ என்ன அர்த்தம்னா வேலை இழப்பு பிரச்சனைகளை நிறைய வட இந்திய மக்கள் சந்தித்து இருக்கிறார்கள். இதுதான் மௌன புரட்சி. அப்போ 220 எடுத்ததை போய் கேசிஆர் சப்போர்ட் பண்ணுவாரா? கேசிஆர் உங்களுக்கு தெரியும், அவர் எப்பவுமே அவங்களுக்கு மதில் மேல் பூனை. அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் ஒரு கால் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது நிக்குமா, எடுக்குமா, எடுக்காது. அப்ப 50 இடங்கள் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவை 50 இடங்கள். மம்தா பானர்ஜி
ஏற்கனவே 34 இடங்களை பெற்றவர்கள். அதே போன்று மற்ற கட்சிகள் எங்களுக்கு விரோதமா இல்ல அவங்க, ஆனா மோடி அவர்களுக்கு விரோதமா இருக்காங்க. நல்லா புரியல. அந்த ஒரே நூல்ல வந்து எல்லாரும் கட்டி போட முடியுமாங்கிறத கேள்வி. நான் சொல்றேன் 196 இடங்கள் காங்கிரஸ் பெற்ற பொழுது இவர்களையும் கட்டி போட்டு 5 ஆண்டுகள் ஆண்டது என்றால் அதனால் பட்ட அவசியம் நாடு மறக்கவில்லை. 220 இடங்கள் பெற்று செய்ய முடியாது. சொல்றது ஒரு தெளிவான கருத்து சொல்லியிருக்கார் திரு இதயதுல்லா. மறுக்க முடியாத கருத்து. தமிழ்நாட்டில் மோடி அலை இல்லை, ராகுல் அலை இல்லை, ஆனால் மோடி எதிர்ப்பு அலை நிறைய இருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இங்கே தான் நம்முடைய கேள்வி வருகிறது. இந்த மோடியை தமிழ்நாட்டில் இருந்து பகிரங்கமாக எதிர்த்தது யார்? ஒரு மாநில கட்சியா இல்லை தேசிய கட்சியா? கண்டிப்பாக திமுகவும் எதிர்க்கல. அண்ணா திமுக கூட்டணி, அதை விட்டுடுங்க. அது காங்கிரஸுக்கும் அங்கே சிக்கல் இருக்குங்கிறத நம்ம பேசலாம். எதற்காகனா இப்போ பாரதிய ஜனதாவை முழுசுமையா திரு ஸ்டாலின் எதிர்த்திருந்தால் அவர் வந்து அவரோட தகப்பனார் நினைவேந்தலுக்கு அமித்ஷாவை நோட்டீஸ்ல பேர் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இப்போ காங்கிரஸ்ல இருந்து லீடர்ஸை கூப்பிட்டு வச்சு பண்ண போறாங்க. அதன் பிறகு அவர் வரலன்னா டெல்லிக்கு போன பிறகு அவருடைய தந்தையாரோட மறைவுக்கு பிறகு டெல்லியில் போய் திரு அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒன்று வேண்டான்னு வச்சுட்டோங்க, வேண்டாம்னா வேண்டாம் தானே. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி பாருங்க, திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து திரு கருணாநிதி இருந்தப்போ அவரும் வந்து பார்த்துட்டு போறார். அப்போ உள்ளுக்குள் அவர்களுக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் என்பது உண்மையா தான் இருக்கு. இது வரைக்குமே நீங்க என்னென்ன திமுக பொறுத்த வரைக்குமே திரு கருணாநிதி இருந்த போதே பரதேசி பண்டாரன்னு சொன்னார். ஆனால் அதன் பிறகு பிஜேபியோட அவங்க அம்மா 98 அவங்க கூட இருந்து விலகி 99 வரும்போது திமுக அங்கே போனாங்க. போய் மிக பலம் வாய்ந்த மத்திய மந்திரிகள் வாங்கினாங்க. அது காங்கிரஸ் இருந்த போதும் சரி, பிஜேபி இருந்த போதும் சரி, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கணும்னு தீர்மானிச்சிட்டாங்கன்னா அங்கே யார் இருந்தாலும் இருந்துருவாங்க. ஒரு கூடுதல் தகவல் ஒன்று சேர்த்தே ஆகணும். அது பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு மனநிலையில் திமுக எப்படி இருக்குங்கிறது ஒரு சின்ன உதாரணம். இப்போ இந்த தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது ஒரு செய்தியாளர் கேட்கிறார், தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தால் என்ன செய்வீங்கன்னா, எந்த காலத்தில் நான் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அதை அப்போது பார்க்கலாம். அதான் இதாயதுல்லாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியா இருக்கும். அது என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்துக்காகவே அப்போல இருந்தே அது குடும்ப கட்சி தாங்க. இப்ப கூட பாருங்களேன், ஒரு தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதை விட அவங்க இப்போ பரம்பரையா இருக்காங்கல்ல. இப்போ துரைமுருகன் இருக்காருன்னா அவருடைய மகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்முடி மகன். ஸோ அந்த மாதிரி முதல்ல அவங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. துரைமுருகன் வந்து செயல் தலைவரை தலைவராக தலைமையேற்க வா என்று கண்ணீர் விட்டு அழுதது எதுக்காக இந்த தேர்தலில் தான் தெரியுது. அந்த மாதிரி அது அவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சென்ட்ரலில் யார் வருவாங்க, அங்கே எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ வாங்கலாம், எங்கிட்ட எப்படி அதிகாரத்தை செலுத்தலாம். இப்போ நீங்க தயாநிதி மாறன் மத்திய சென்ட்ரல் நிற்கிறார், சரி, அவர் யார்? அங்கே இருக்க நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தேன் சார், மக்கள் மனநிலையை. அவரை போய் நாங்கள் எங்கே சந்திக்கிறது சார்? இந்த எலெக்ஷன் இவங்க 2 பேரும் ஒரு கருத்தில் கரெக்டாக இருந்தாங்க. இது வித்தியாசமான தேர்தல் சார். சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லையும் சரி, மாற்றத்தை விரும்பக்கூடிய யங் ஓட்டர்ஸ் நிறைய உள்ள வந்தாச்சு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வராங்க, நம்ம ஓட்டு போடுறோம், அதுக்கப்புறம் அந்த அடுத்த 5 வருஷம் கழிச்சு வராங்க. இப்போ திரு தயாநிதி மாறன் எடுத்துக்காங்களேன், அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு எங்கே போய் பார்ப்பீங்க? அதே மாதிரி இப்போ வந்து திரு கருணாநிதி வீட்டில் அவங்க செல்வி எல்லாம் ஓட்டு கேட்டு வராங்க. அதன் பிறகு அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமேல் எப்படி ஒரு கவுன்சிலர் எப்படி நம்ம கூடவே இந்த தொகுதியில் இருக்கணுங்கிற கட்டாயமோ அதே போல வாக்காளர் மனது இனிமே என்ன எண்ணம்னா, நீங்க அமைச்சரா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எனக்கு ஊழியனா இருக்கணும், இங்க இருக்கணும், யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் அஸ், நீங்க இருக்குமா போங்கன்றாங்க. அந்த வகையில பார்த்தா நான் என்னோட இயக்கங்கிறதுக்காக சொல்ல, என் தலைவரை பற்றி ஒரு பேட்டியில் கேட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை சந்திச்சிங்களே, ஒரு கால் நீங்கள் பிஜேபியோட என்ன ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களா போது ஒரே வார்த்தை சொன்னார், என்னை இப்போ திஹாரில் 40 நாள் போட்டாங்க, ஒருவேளை 20 வருஷம் என்ன போட்டால் கூட 21வது வருஷம் நான் வெளில வந்து பிஜேபி ஏற்று தான் நான் வந்து அரசியல். ஸோ ஒரு நிலையான கருத்தை, இதுதான் நம்ம ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்டாண்டில் இருக்கணும். சிஆர்எஸ் திருப்பி தான் அவங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ அவங்க 2 பேரும் சொன்னது தான், இது அடுத்த பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல், எனவே தேசிய பார்வை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 தேசிய கட்சிகள் இருக்காங்க. இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, 2014 முடிஞ்சு போச்சு. இப்போ எங்களுக்கு தேவையானது எங்கள் மாநில உரிமைகளை முன்னெடுத்து செல்கிற, குரல் கொடுக்கிற மாநில கட்சிகள் தான் வேணும். இந்த கோணத்தில் தான் அமமுக நிற்குது காலத்தில். சார், தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுது சார். இப்போது உங்களுக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிடையாது. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா கூட அவங்க கூட்டணிலாம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு தனி தர வேண்டிய முக்கியமான இடம் கேரளா, கர்நாடகா. சரி, 2மே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது காவேரி பிரச்சனையில் தீர்வு காண முடியும்னு இங்கே சொல்லுவாங்க.
கேரளால கர்நாடகாவில் சித்தராமையா தெளிவா சொல்றாரு, காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட மாட்டாது, எங்களுக்கு உபரிநீர் வரும்போது தான் தண்ணீர் கொடுப்போம். அது அப்போ அதுக்கு வந்து திரு ராகுல் மறுக்கலை. ஸோ அங்கே போய் பேசும்போது இல்லை அப்படி பேசக்கூடாது. ஸோ தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்க தொடங்கிட்டாங்கன்னா, இப்போ பாரதிய ஜனதா வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, அவங்க அங்கே கொடுக்குற முக்கியத்தை தமிழ்நாடு கொடுக்கல. அம்மா போராடி காவேரி மேலாண்மை வாரியம் கோர்ட்டுக்கு போய் எல்லாம் ஆர்டர் வாங்கி கூட தண்ணியை திறந்து விட கோர்ட்டே சொல்றாங்க. கர்நாடகாவும் கேரளாவும் அங்கே இருக்கிற முல்லை பெரியாறு சரி, இங்கே இருக்கிற காவேரி சரி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ வந்து சென்ட்ரலில் ஸ்டேட்டில் இருக்கிற பல கட்சிகள் இன்னைக்கு வந்து ஜெயிச்சு வர போகிறாங்க. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி காங்கிரஸே அலையன்ஸில் 5 வருஷம் இருக்கிற மாதிரி இப்போ மக்களோட மனநிலை இந்தியாவில் என்னன்னா, அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இங்கேருந்து போகிற எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூட கட்சிக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம். அது ஒரு புதிய பிரதமராக இருக்கணும். ஏன்னா பிகாஸ் 2 பேரையும் பார்த்தாச்சு, ஏன் ஒரு புதிய தலைமை வரக்கூடாது, ஒரு புதிய பார்வை வரக்கூடாது. கண்டிப்பா தமிழ்நாட்டிலையும் அரசியலில் புதிய மாற்றம் வேணும், சென்ட்ரலே வேணுங்கிறதா இன்னைக்கு இருக்கிற. அதனால தான் மக்கள் வந்து மௌன புரட்சி. சரி, யூஸ்வலாக நான் சார் என்னோட அனுபவம், நான் அம்மாட்ட சேர்ந்ததுலேருந்து 2000 பல எலெக்ஷன் நான் சந்திச்சிருக்கேன். இவ்வளோ ஒரு மௌன புரட்சியை நான் சந்திச்சதே இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா அதுக்கு குமரகுரு சார் சொன்னது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து வெளியில் சொன்னால் இப்போ நம்ம வந்து வேற ஒரு இயக்கத்துக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்ல வந்து பயந்து கூட சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த மௌன புரட்சி என்பதே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான புரட்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். அது இளைஞர்கள் பண்ணுவாங்க. இதை நான் பார்க்கறதே அந்த கண்ணோட்டத்தில் நான் பார்த்தேன். சரி, திரு குமரகுரு, இதில் கொஞ்சம் வெளியே வந்து, அதாவது அதிமுக கூட்டணியில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் அறிவிக்கப்படாத இன்னொரு கட்சி ஒரு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கட்சி அல்ல, இன்னொரு அமைப்பு, தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்கிறாங்களா? தேர்தல் ஆணையம் அப்போ தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக சொல்லாதனால அறிவிக்கப்படாதுன்னு சொல்றாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் சொல்ற ரிசல்ட் நம்ம இப்பயே நம்ம எல்லாம் முடிவு சொல்லிடலாம், 3 பேரை சொல்லிடலாமா? இல்ல, இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி நடுநிலையோடு நடக்க வேண்டிய ஒரு தேர்தல், அவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்கலாங்கிறாங்க. இல்ல இப்ப தேர்தல் ஆணையம் அதாவது இப்ப என்ன காலைல 4 சீட்டு கொடுத்ததுக்கு தேமுதிக கொடுக்கும்போது அதுல ஒரு 2 சீட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து இப்போ முழுக்க ஏடிஎம்கேக்கும் பிஜேபி சப்போர்ட் பண்ணுது. அப்போ ஆட்சி வந்து நாங்க தான் வரப்போறோம் கன்ஃபார்மா சொல்லிடலாமா? அவங்க அறிவிக்க முடியாதுல்ல. இல்ல நீங்க அவங்களுடைய நடவடிக்கைகளை சொல்றாங்க. அவங்க தீர்மானிக்கிற இடத்துல இல்ல, அவங்க தீர்மானிக்கிற இடத்துல இல்ல, ஆனால் நடந்து கொண்ட விதம் இல்ல. அது அப்ப தெளிவாயிடும். இல்ல அப்போ வந்து தேர்தல் ஆணையம் வேற விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களே தவிர ரிசல்ட்ல தேர்தல் ஆணையம் வர முடியாது. அது ஒத்துக்கிறாரா? அவர் ஒத்துக்கிறாரா? அப்போ வந்து தேர்தல் ரிசல்ட் ஆட்சி தத்துவத்தில் நம்பிக்கையுள்ள மக்களாக ஒத்துக்கிறோம். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கும் ரிசல்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரிசல்ட் முழுக்க மக்களா நீங்க அழுத்தி கேட்டது பார்த்தாலே நான் வந்து ரொம்ப கரெக்டா லீகலா சொல்றேன். ஒன்னு தேர்தல் ஆணையம் தான் நடத்துதுன்னா நாங்க வின் பண்ணிட்டு ஒத்துக்குங்க. இல்ல தேர்தல் ஆணையம் வெறும் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ண முடியும், மக்கள் கரெக்டா ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா மக்கள் ஓட்டு போடுறது தானே வரப்போகுது. அப்ப தேர்தல் ஆணையத்தில் நான் நேரடியாக கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் இந்த தடவை நடுநிலையாக நடந்து கொண்டதா? நெஞ்சில் கை வச்சு இல்ல, நடுநிலையா என்ன நடந்துக்கலன்னு சொல்லுங்க. என்ன நடந்தது? இல்ல நீங்க அதிமுக நிறைய பேர் பணம் கைப்பற்றிருக்காங்க. நிறைய இடத்துல தெலுங்கானால பிஜேபி காரங்க வீட்டிலேயே இப்ப 2 கோடி கைப்பற்றிருக்காங்க. அதெல்லாம் நம்ம யாரும் ஊடகத்துல சொல்லல. அப்படியே இருந்தா கூட ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறா கூட நீங்க அதிமுக வீட்டுல ரைடு பண்ணல அப்படிங்கிறது ஒரு குறையா சொல்லலாமே தவிர ஆளுங்கட்சியில. ஆனா திமுக கிட்ட இருந்து பணம் எடுத்தது வந்து நீங்க அப்படியே அப்படி தள்ளி விட்டு போக முடியாது. இல்ல இல்ல தப்புன்னு தான் சொல்ல, சரின்னு சொல்லவே இல்லை. இல்ல அப்ப என்ன பண்ணணும்? இல்ல நீங்க அதிமுக நிறைய எடுத்துட்டீங்க பணம், அது தப்பான கட்சின்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இவங்கள்ட்டையும் பண்ணுங்கன்னு சொல்றது நடுநிலையா இருக்கும். இவங்கள்ட்ட பண்ணாம அவங்கள்ட்ட மட்டும் பண்றீங்களேன்னு நீங்க இல்ல, இவங்க திமுகவும் காங்கிரஸும் அப்போ இவங்க வேலையை செய்யல, அப்ப ஏசி சண்முகம் பணமே கொடுக்கல, அப்படி பேசக்கூடாது. நான் உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா தவறு நான் பண்ணிட்டேங்க, தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, நான் குற்றம் செஞ்சுட்டேன்னு முதல்ல ஒத்துக்குங்க. நாங்களே கொண்டு வந்து அது தேர்தல் ஆணையம் பாக்கெட்ல கொண்டு வந்து வீட்டுல வச்சு போட்டோ எடுத்துட்டு போச்சா. இப்படி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு ஆணையத்துக்கு மேலேயும் நம்பிக்கை வராது. இதை நீங்க சொல்றத நீங்க தயவுசெய்து ஒரு 2014 2009 கொண்டு போய் பாருங்க. இதே பேப்பர்ல இதே மாதிரி அதிமுக எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கங்கெல்லாம் ஆணையம் வந்து ரைடு பண்ணுச்சு, பிஜேபி போன இடத்துல ரைடு பண்ணுச்சு, காங்கிரஸ்ல ஒரு இடத்துல ரைடு பண்ணலை. அது வந்து எல்லா இடத்துலயுமே ஏன்னா இன்ஃபர்மேஷன் வர்றது எதிர்கட்சி தான் வரும். ஆளுங்கட்சிக்கு வந்தா ஒன்று எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாதி பேர் சொல்ல மாட்டான், பாதி பேர் ஆளுங்கட்சிக்கு பயந்து சொல்ல மாட்டாங்க. உங்க வாக்குமூலத்திலிருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது, தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் ஆட்சியிலையும் சரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்ல ஒரே மாதிரி இல்லை. யாருக்கு இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க பேப்பர்ல கொடுக்க மாட்டீங்க, நீங்க போன்ல சொன்னீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி உங்கள்ட்ட நம்பர் கொடுத்து எல்லாமே ஆவணத்தோட தான் இருக்கும். ஆனா
திமுகவோ காங்கிரஸோ எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போறவங்க. இந்த தேர்தல் ஆணையம் மிஸ்டர் ரெகோவுக்கு வர ஒரு கோவம் இருக்கு பாருங்க, அந்த கோவத்துல 100% கூட இவங்கள்ட்ட வரலையே. அந்த கோவம் உண்மையானதாக இருந்திருந்தால் எதையாவது ஒரு பிரச்சனைக்கு ஏன் கோர்ட்டுக்கு போகாம இருக்காங்க? கோர்ட்டு வாசலுக்கு போறாங்க, ஸ்லிப்பு வாங்குறாங்க, நாளைக்கு பெட்டிஷன் போடுறேன்னு சொல்றாங்க, நாளை காலைல கொண்டு வருவோம்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வராங்க, கோர்ட்டு பக்கமே போறது இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? உங்க மடியில கனம் இருக்கு, தயவு செய்து நீங்க சொல்ற வார்த்தையில இவங்களுக்கு சப்போர்ட்டா சொல்றாதீங்க. நீங்க உங்க குறைய தனியா வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற குறைகள்ல இவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போய் நான் இந்த இடத்துல இப்படி ஒரு புகார் கொடுத்தேன், இப்ப நான் ஒரு புகார் கொடுக்குறேங்க, ஒருத்தர் திருடிட்டாருன்னு, போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல, நான் எங்க போவேன்? அப்படி விட்டுருவேன். போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலைங்கன்னு கோர்ட்ல போய் என்ன சொல்லுவேன்? இதை பாருங்க, என்னோட புகார் ஒரு பேரோட கொடுத்துருக்கேன், ஆக்ஷன் எங்க? கோர்ட் என்ன கேட்கும்? நீங்க கொடுங்க, ஏன் எடுக்கலன்னு கேட்கும்ல. நீங்க கொடுத்துருக்கீங்களே, தமிழிசை வீட்டுல கோடி கோடியா இருக்குன்னு உங்க தலைவர் சொல்றாருல, என்ன சொல்லணும்? இந்த ரூம்ல இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னா ஆணையம் வந்து பிஜேபியோட கண்ட்ரோல் இருக்கு நீங்க சொல்றீங்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போங்க, நான் இப்படி கொடுத்துருக்கேன், ஆனா துரைமுருகன் வீட்டுல மட்டும் எடுத்தீங்கல்ல, இதே எடுக்கலன்னு கேட்க வேண்டியது. உங்களுக்கு என்ன தடுத்தது? பணம் இல்லையா உங்கள்ட்ட கோர்ட்டுக்கு போறதுக்கு? இல்ல நல்ல வக்கீலுங்க இல்லையா? அப்ப நீங்க பண்றதெல்லாம் நீங்க பண்ணிடுவீங்க. என்னன்னா வெளியில இருந்து கூச்சல் போட்டுக்கிட்டே மக்கள்கிட்ட தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சம், தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சம் சொல்லிட்டு இருப்பீங்களே தவிர எந்த வகையில் ஒருதலை பட்சம்? அந்த பூஞ்சோலை சீனிவாசன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இது என்னுடைய பணம் அல்ல, கதிர் ஆனந்த் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். நீங்க என்ன பண்ணணும்? நேரா கோர்ட்டுக்கு போயிட்டு இது தவறு, இவங்க வந்து பூஞ்சோலை சீனிவாசன் தவறான ஒரு ஆளு, தேர்தல் நிறுத்த போறாங்க, இன்னைக்கு 2ஆம் தேதி வந்து இது பண்றாங்க, சீஸ் பண்றாங்க, நீங்க என்னைக்கு போகணும் கோர்ட்டுக்கு? அன்னைக்கே போயிட்டு எங்களுக்கு பயமா இருக்கு, கோர்ட்ல இந்த தேர்தல் நிறுத்திடுவாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்கோம்? தேர்தல் ஆணையத்தை கூட்டிருக்கோம், நிறுத்த போறீங்களா, நிறுத்தாதீங்கன்னு சொல்லியிருந்தா நிறுத்திருக்க மாட்டாங்க. நீங்க 14 வரைக்கும் அமைதியா இருந்துட்டு அவங்க ரிப்போர்ட் எல்லாம் போய் நிறுத்தினதுக்கு அப்புறம் இது பழிவாங்கும் நடவடிக்கை, இதை நிறுத்தணும் தான் நிறுத்தினாங்க. இன்னொன்னு சொன்னாரு, அதுல 2 தொகுதி வருது, இடைத்தேர்தல் தொகுதி, அதை நிறுத்திட்டா நான் சிஎம் ஆறதை நிறுத்திடுவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு. இன்னைக்கு அது 2 நடக்குது. இன்னைக்கு இன்னொரு தொடர்ச்சி சொல்றாரு, மேல இருக்கிறது மட்டும் நிறுத்திட்டீங்களே, கீழே இருக்கிறது நிறுத்தலையான்னு கேட்கிறாரு. இவங்க வேலையே என்னன்னா, இப்படி போனா லெஃப்ட்ல போனா திட்டுறது, ரைட்ல போனா திட்டுறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் மக்களை சந்திக்க, மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு இயக்கமா திமுக என்னைக்கும் மாறிடுச்சு. அது ரிசல்ட்டை பாருங்க. நீங்க இன்னும் சொல்றேன், இன்னைக்கு 2 இடத்துலயும் தலைமை இல்லாத இடத்துல அதிமுக பலமான தலைமை இல்லைன்றது நானும் ஒத்துக்கிறேன். இந்த சமயத்துல வலுவான ஒரு கட்சியை கட்டமைச்சு வச்சுக்கிட்டு ஒரே தலைவரா இருந்துகிட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்க. வலுவான்னு நீங்க தான் சொல்றீங்க. இல்ல, நான் சொல்றது ஒரு கட்சி ஒரே அமைப்போட ஒரே தலைவரோட இருக்கு, பெரிய பிளவுலாம் இல்ல. அப்படி இருக்கிற கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி கூட காங்கிரஸ், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் விருது சேர்த்து நிக்கிறீங்க. நீங்க நின்ன அடுத்த நாளே மக்கள் சொல்லிருக்கணும், 40 தாங்க அவங்க தாங்க, நீங்க ஏங்க நிக்கிறீங்கன்னு. மக்கள்கிட்ட ஒருத்தரை கேட்டு பாருங்க, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்கன்னு ஒரு எழுச்சி இவருக்கு அண்ணனுக்கே தெரியும், அந்த மாதிரிலாம் யார்ட்டையும் இல்லைன்னு. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒதுக்க வச்சப்பட்ட கட்சி. 2009 அவங்களோட வெற்றி முடிவு செய்யப்பட்டது. 2014, 2017 டெபாசிட் போன ஒரு கட்சி. அது வந்து யாரும் மறக்க கூடாது. சரி, நல்லது. புரியுதா? இதுதான் ஒரு வகையில் கூட்டு கழிச்சு பார்த்தா திரு குமரகுரு அவர்கள் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு ஆழம் இருக்கும்னு தான் தோணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி கூட திமுக காரங்க வந்து தேர்தல் கமிஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 3 மணிக்கு மேலே வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற போகிறதாக இன்றைக்கி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு உடல் மொழின்னு சொல்கிற பாடி லாங்குவேஜ், நீங்கள் எப்படி திலகாத்திரமாக தைரியமாக இருக்கீங்களாங்கிறது உங்கள் முகமே காட்டி கொடுக்கும் இல்லையா? அவங்களுடைய நடத்தையை பார்க்கும்போது தங்களுடைய தோல்வியை உணர்ந்து இப்போவே காரணம் தேட ஆரம்பிச்சிட்டாங்களோ? இப்போ இவ்வளோ நேரமும் சகோதரர் குமரகுரு, குமரனே குருன்னு சொல்லுவாங்க, தகப்பன் சாமி யாருக்கு பேர்? குமரனுக்கு பேர். ஆனால் இவர் குமரனுக்கே ஒரு குருவாக பேசுனது தான் ரொம்ப, அது அழகாக பேசினார். கேட்ட கேள்விக்கு நல்ல பதில் சொன்னார். நீங்கள் கேட்டீங்க தேர்தல் ஆணையமே ஒரு கட்சி மாதிரி செயல்படுதோன்னு கேட்டீங்க. இவ்வளோ நேரம் தேர்தல் கமிஷனுக்காக முழுமையாக பேசினார். அவர் பாஜகவுக்கும் பேசலை, அதிமுகவுக்கும் பேசலை. அப்போவே நம்ம புரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கு ஒரு தலைவர் சொன்னார், தேமுதிகவுக்கு ஒரு 4, பாமகவுக்கு ஒரு 7 கொடுத்த மாதிரி தேர்தல் கமிஷனுக்கு ஒரு 2, நம்ம சீஃப் கமிஷனருக்கு 1, கரூரில் இருக்கக்கூடிய ஆட்சியர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு சீட் 2 சீட்டு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய செல்வி ஜோதிமணி அவர்கள் ஆட்சியரோடு பேசுகிற பேச்சு பார்த்தாலே எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மிக மோசமாக தேர்தல் கமிஷனுடைய கீழே உள்ளவர்கள் இந்த தவறுகளை செய்திருக்கா என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. 11 மணிக்கு நீ வந்து பார்க்கலாமா? 100 பேர் பார்க்கலாமா? எமர்ஜென்சி ஆர்வோ கலெக்டராக இருந்தால் கூட பார்க்கலாம். ஆனால் கலெக்டரையும் தாண்டி ஒரு போஸ்ட் இருக்குது. அதை கேட்கும்போது அந்த ஆணவம், அகங்காரம், அது மட்டும் அல்ல, 100 பேர் வந்தாங்க,
பாதுகாப்பு இந்த 100 பேருக்கு இருக்குமா, ஆட்சியருக்கு இருக்குமா? எப்போவுமே அது வீடாக இருந்தாலும் ரோடாக இருந்தாலும் ஆட்சியருக்கு தான் பாதுகாப்பு. ஏதாவது ஒரு தாக்குதலோ ஒரு ஏதாவது நடந்துச்சா ஒன்றுமே இல்லை. அப்போ கேன்சல் பண்ணுவேன், அது அதிகாரம். கேன்சல் பண்ணுறக்கூடிய அதிகாரம் அங்கே இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்கிறாரு. ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முகாந்திரம் இல்லாமல் அப்போ மிரட்டுறாரு. அப்போ இப்படி 2 பேருக்கு சீட்டு கொடுத்துடலாம் இனிமேல் தேர்தல் கமிஷனுங்கிறது தான் ஒன்று. இன்றைக்கு கூட நம்முடைய திமுகவுடைய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொன்னார். தேர்தல் ஆணையம் வந்து இந்த தவறுகள் செய்கிறத எடுத்து சொன்னார். இது கேள்வி என்னன்னு சொன்னால், குமரகுரு சொன்னார், இந்த இடத்துல இந்த ரூமில் இவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொன்னால் போய் பார்த்துருவாங்கன்ட்டு. இப்போ போகிறவங்களாம் இந்த இடத்துல இவ்வளோ இருக்குன்னு எங்கள் அப்பா குதிரைக்குள்ளேன்னு யாரும் சொல்லுவாங்களா? நான் போய் பார்க்குற இடம்லாம் போய் தேடுவாங்க, அங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல தேடுவாங்க. இன்னொரு தகவலை சொன்னார். சீனிவாசன் வந்து ஏன் பணம் இல்லை, கதிரானந்த பணம் அந்த சொல்லவே இல்லை. ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிச்சேன்னு சொன்னார். நாங்கள் எப்படி கேட்டோம். நாங்கள் வந்து வார்டு பேர்லாம் எழுதி வச்சு கவர்லாம் அது அந்த பேர் கதிரானந்த் கொடுத்தாருன்ற வார்த்தையை சீனிவாசன் சொல்லலை. ஒரு உண்மை. வருமான வரித்துறை போய் சோதனை போட்டு கட்டுக்கட்டா பணம் வார்டு ரீதியாக பேரெல்லாம் இல்லைன்னு சொல்லிங்க. அமமுக கூட என்ன சொல்லுது? இன்றைக்கு நம்முடைய திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, வேலூரில் தேர்தல் நிறுத்தினதை விட தேனியில் நிறுத்தியிருக்கலாம். நியாயம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, எண்ணி துணியை விரும்பும், துணிந்தவின் எண்ணுவாம் என்பது இழுக்கு. அந்த அடிப்படையில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், தேனியில் தான் 1000 2000 சொல்லி முதல் 500, 2வது 500, 3வது 1000, 2000 ரூபா ஒரு ஓட்டு. 120 கோடி உலகம் தெரிஞ்ச விஷயம். இங்கே இல்லை, உலகம் முழுக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்னாரு துணை முதல்வருடைய மகனார் மூலமாக இவ்வளவு கிடைச்சிடணும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு அமமுக அலுவலகத்தை அதை பிடிச்சேன் இதை பிடிச்சேன்னு சொல்லி நின்றாங்க இல்லையா? அதைத்தான் சொல்கிறாரு. தேனியில் நிறுத்தியிருக்கலாம், வேலூரில் போய் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னார். பணம் கொடுக்கும்போது பிடிபட்டிருக்கு, பல இடங்கள்ல பணம் எடுத்திருக்காங்க. இது பிடிபட்டது பணம் எங்கேயோ இருந்துதான். நீங்கள் சொல்கிற மாதிரி பேர் எழுதி வச்சாலும் கொடுத்தா தான் அது லஞ்சம். கொடுக்குற வரையும் என் பணம் என்கிட்ட இருக்கு, உங்க வேலை உங்கள்கிட்ட இருக்கு. ஆர்கே நகர் தேர்தல் நிறுத்திருக்க ஒரே நிமிஷம். அது மட்டும் இல்ல, ஆர்கே நகர்ல வெறும் சிலிப்பு இருந்துச்சுல சிட்டை, ஒரு அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறுத்த வேண்டியதை விட்டு செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும், செய்யத்தக்க அல்ல செய்யணும் கெடும். இதுதான் வேலூர் தேனின்னு அவர் சொல்றாரு. அவர் கருத்து என் கருத்து அல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்கும் பல தேர்தல் ஆணையம் இருக்குது மாநிலங்களில். ஆனால் தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையத்தில் மட்டும் இங்கேருந்து போகிறவர் பெரிய கோடீஸ்வரனா மாறி போயிடுறாரு. ஏற்கனவே இருந்த 2-3 தேர்தல் ஆணையர்களும் எப்படியோ ஆயிட்டாங்கன்னு சொல்லி அந்த செய்திகள் வர்றதை பார்க்கணும். எத்தனை சொத்து, நொய்டாவில் எவ்வளோ சொத்து வாங்கியிருக்காருங்கிறதுலாம் நமக்கு இப்போ வருது. இப்போ இவர் நம்ம சத்ய பிரதா சாஹூ பற்றி நமக்கு தெரியல. ஆனால் அப்படியே ஒருத்தர் இருந்தார், நரேஷ் குப்தான்னு ஒரு மனிதர் இருந்தார். அப்படி நல்லவர்களும் இருக்காங்க. அது மாதிரி தேர்தல் ஆணையத்தை நாம வந்து குறை சொல்றது காரணம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது தான் நேற்று கரூர் நடந்தது. நேற்று அந்த கரூர் நடந்ததுனால இன்னைக்கு 3 மணி வரை நீங்க நிலவரம், நீங்க முறை முடிச்சுக்கிறேன், 3 மணிக்கு தேர்தல் நிலவரம் பார்த்தா கரூர் தான் நம்பர் 1 நாடாளுமன்றத்தில் வாக்குப்பதிவுல. அப்ப என்னன்னு விசாரிச்சா, எல்லாருக்கும் அந்த தேர்தல் அதிகாரியாக ஆட்சியர் மேல உள்ள கோபத்துல ஒட்டுமொத்தமா காலையிலே போய் ஓட்டை போட்டு தள்ளிட்டாங்க. அப்படிங்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை ஒரு கட்சி மாறி மக்கள் நினைச்சு அதுக்கு எதிராக வாக்கு போடக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குன்னு சொன்னா, அப்ப தேர்தல் ஆணையம் வேற ஒன்றும் சொல்ல, புகார் கொடுத்தா நாங்கள் பார்ப்போங்கிறாங்க. புகாரை கொடுக்குறாங்க. போய் சும்மா பேருக்காவாண்டி ரங்கசாமி வீட்டில் போய் பார்த்த மாதிரி ஏன் தூத்துக்குள்ள போய் பார்த்துக்கூடாது? நீங்கள் போனீங்க இல்லை, இன்னைக்கு கொடுத்த புகாரை பற்றி சொல்லலைங்க. நீங்கள் இன்னைக்கு அதான் அடுத்து வரேன். 3வது விஷயம் நீங்கள் சொன்னது, இது நடக்கலாம். ஒரு நிமிஷம். எப்போதுமே ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ரொம்ப முக்கியம். எடுத்த பின்னால நீங்க நடந்துருச்சு, இதை கைப்பற்றிட்டாங்க, இந்தியாவில் நடக்கலையா? தமிழ்நாட்டில் நடக்காத இடத்துல நடக்கும். 3 மணிக்கு கொடுத்ததுனால நடக்கலையோ? ஒரு நிமிஷம், இந்த பாருங்க, நிச்சயமா இருக்கலாம். ஒண்ணு நடக்குதுன்னா நடக்காத வரை அது நடக்கல, நடந்தா தான் அது நடக்குது. நடந்த பின்னால ஆமாங்க தமிழ்நாட்டிலே நடந்துன்னு சொல்லி இந்த கேட்டை திறந்துட்டு விட்டுட்டு லாயத்தை திறந்து விட்டுட்டு குதிரை ஓடி போச்சுன்னு கவலைப்படுற வேலை அது ஒரு வேலையா? அதனாலதான்
முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்படியெல்லாம் தகவல் வருது, இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2000 ரூபா ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியில் ஏன் இது நடக்கக்கூடாது? எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்கள் நேற்று துணைத் தலைவர் தாமோதரன் அவர்களும் சூரிய பிரகாஷ் வழக்கறிஞர் நவாஸ் போன்றவர்கள்லாம் போய் ஒரு மனு கொடுக்குறாங்க. அங்கே இந்த தகவல் வருதுன்னு நேற்றே கொடுத்துட்டாங்க காங்கிரஸ்ல. தேனியில நம்முடைய இது தேர்தல் நம்முடைய நடக்கக்கூடிய இடங்களிலே பாதுகாப்பு அதிகமாக போடணும், அதை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்றாங்க. எப்படியாவது வெல்லணும், அதுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா எதுவும் நடக்கும். எப்படி நடக்கும்? நீங்க ஒரு தலைவர் சொல்லித்தான் நடக்கணுங்க அவசியம் இல்லை. கீழே உள்ள உற்சாகத்தில் போய் ஓட்டு பெட்டியை எடுத்துக்கொள்வதோ, ஓட்டு பெட்டியில் போய் வெறும் ஓட்டா போடுறதோ. இப்போ இன்னைக்கு இந்த காலையில் நான் ஓட்டு போட போனேன், நான் ஓட்டு போட்டு தான் வந்தேன். அங்கே பார்க்கும்பொழுது என்ன நடக்குது? இங்கே உங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் பெருசா இல்லை. 2 காவலர்கள் வெளியே நிற்கிறாங்க. உள்ள கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி கூட்டமும் அங்கங்கே நிற்குது. நீங்க முகவர்கள் இருக்காங்கல்ல, ஒரே இடத்துல 5 வாக்குச்சாவடி. அந்த 5ல இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? ஒவ்வொன்றிலையும் 50 பேர் இருக்காங்க. ஆனா காவலர்கள் வெளியே 2 பேர். இந்த 50 பேர்ல ஒரு 2 பேரை சமாளிச்சு, ஒரு கட்சியை சமாளிச்சுட்டு அதை வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதுன்னா அப்படியே கைப்பற்றுவதல்ல, போய் உட்கார்ந்து அதிகாரிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஒவ்வொன்றா தட்டிட்டு வர்றது. வடநாடுகளில் நடக்கிற மாதிரி. வடநாட்டில் அது எல்லாமே எந்த பட்டின தட்டினாலும் மலருக்கு போகுது, தாமரை மலருக்கு போகுது சொன்னாங்க இல்லையா? நடந்துச்சு, பார்த்தோம் இல்லையா? கண்ணாலே பார்க்கணும். கையை வச்சா வெறும் தாமரைக்கு போகுது, கை வைக்கிறது சைக்கிள்னா போறது தாமரை. இது கண்ணால பார்க்குறோம், பல இடங்கள்ல பார்க்குறோம். தேர்தல் கமிஷனே உட்கார்ந்து போடும்போது அது நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது இதுதான் தேர்தல் கைப்பற்றுவது என்பது, தேர்தலுடைய வாக்குச்சீட்டுகளை கைப்பற்றுவது என்பது. தூக்கிட்டு போறது இல்லை, தூக்கிட்டு போனாதான் ஒண்ணுமில்லாம போயிருமே. அவ்வளவு விவரம் இல்லாத நம்ம ஆளுங்க அப்படியே நடந்துச்சு. தூக்கிட்டு போறதும் பீகார், உத்தரப்பிரதேசம் நடந்து உண்டு. அதனால எது எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு சமீப காலமாக தமிழ்நாட்டு தேர்தல் கமிஷன்கள் வேறு வழி இல்லாமல், அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய நீதியரசர்கள் கூட எங்கேயாவது ஆளுநர் பதவி வாங்கிட்டு போயிடுறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது போய் எஸ்ஐடியிலிருந்து அம்பாசிடர் வாங்கிட்டு போயிடுறாங்க, ராகவன் போன்றவர்கள். இதுதான் இன்னைக்கு நடக்குது. அது என்னவோ தமிழ்நாட்டில் இந்த பணம் கொடுக்குற விஷயத்திலையும் தமிழ்நாடு தான் முன்னுதாரணமாக இருக்கு. இந்தியாவில் பணம் பிடிச்சா 1000 கோடி பிடிச்சா 250 கோடி மேலே இங்கே தான் கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாடு. அடுத்து வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் ஒன்று வருது வேலூர்ல, அதுலயாவது எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து இனிமே நாங்கள் பணமே கொடுக்க மாட்டோம் ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணி வேலூர்ல இருந்தால் ஒரு நன்மை தொடங்கட்டும், நல்லது தொடங்கட்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது எந்த கட்சியாக இருந்தாலும், கூட்டணி கட்சிகிட்ட சொல்றது உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் எந்த கட்சியாக இருந்தாலும், நான் எந்த பாருங்க, ஒருத்தர் அழுகிறாரு இன்னைக்கு. ஏன் அழுகிறாரு தெரியுமா? தான் பணத்தை கொடுத்துட்டேனே, ஒரு வாரத்துக்கு முன்னே வேலூர்ல தேர்தல் நிறுத்தி இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். 2 நாளைக்கு முன்னா நாங்க கொடுத்து முடிச்சிட்டோம், ஆனா இப்ப எனக்கு வருத்தமா இருக்குங்கிற வருத்தம் வேற ஒண்ணும் இல்ல. 150 கோடி போயிருச்சுங்கிற வருத்தம் தான். அப்போ அது கொடுத்ததெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தது தேர்தல் ஆணையம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கும் 500, 1000 எந்த கட்சி கொடுத்துச்சு. சில கட்சிகள் எதிர்கட்சிகள் சில இடங்கள் சொல்றதுக்கு ஏசிஎஸ் மட்டுமே உதாரணமா எடுத்துக்கலாம் இல்லையா? நான் அந்த பேரை சொல்லல, அவருடைய நண்பர், அவரை சொல்லல. இல்ல இல்ல, இவருக்கு சொல்லல, நான் சொல்லவே இல்ல. அழுதது அவர்தான். ஏசிஎஸ் நான் சொல்லல, ஏசிஎஸ் பணம் கொடுத்தாருன்னு சொல்லல. சரி, நான் பொதுவா உள்ளதை சொல்றேன். சரி சரி சரி, ரைட், ஓகே. சிஆர்எஸ் இன்னொரு குற்றச்சாட்டு பரவலாக வந்துட்டு இருந்தது. இந்த ஆட்சி, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி இல்லைன்னா தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் ஆணையம், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வைங்க. இந்த தபால் ஓட்டுகள் இருக்குல்ல, அது குறிப்பாக இந்த ஜாக்டோ ஊழியர்கள் இருக்காங்க, அரசு ஊழியர்கள், அவங்களுக்கெல்லாம் உரிய காலத்தில் இந்த விண்ணப்ப படிவங்களே போய் சேரலைங்கிற பெரிய குற்றம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வாக்களிப்பதற்காக வெளியூர் செல்லக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர், நீங்கள் நேற்றெலாம் பார்த்தீங்கன்னா ரோடு முழுக்க அவ்வளோ கும்பல், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் அவ்வளவு நெருக்கடி, போராட்டம், மறியல் பண்ணுறாங்க, எங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லைன்னு. ஏன் இந்த அரசாங்கம் அதெல்லாம் கண்டுக்காம இருந்ததுக்கு காரணம் என்ன? அதாவதுங்க, இப்ப பொங்கல் மக்களை வாக்களிக்க செய்யக்கூடாது. பொங்கல் தீபாவளிக்கு நம்ம அனுப்பலையா? எக்ஸ்ட்ரா பஸ் எவ்வளவு போட்டோம், அதே மக்கள் சொல்லலையா? நாங்க நிம்மதியா பொங்கல் தீபாவளிக்கு, அப்ப அரசாங்கத்தினால முடிஞ்சிருக்குல்ல. இப்ப பொங்கலுக்கு அனுப்ப முடியல, தீபாவளிக்கு அனுப்ப முடியலனாலும் ஓகே. அப்ப பர்டிகுலரா நேத்து மட்டும் எலெக்ஷனுக்கு ஏன் நீங்க அனுப்பல? லட்சக்கணக்கான பேர் திரும்பி வந்தாங்க சார். அதே மாதிரி வாக்காளர் பட்டியல்ல எவ்வளவு பேர் இன்னைக்கு வடசென்னையில மறியல், பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா போறாங்க, அவங்க பேர் இல்ல. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணீங்க? இப்போ மக்கள் நீங்க அறிவிக்கிறீங்க. கன்னியாகுமரியில் தூத்தூருங்கிற ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு
இணையம். இணையம் ஏன் இணையம் சொன்னா, இணையம் வந்து எதிர்ப்பாளர்கள். யாருக்கு எதிர்ப்பாளர்கள்னா தேர்தல் கமிஷனுக்கு வேண்டியவங்களுக்கு எதிர்ப்பாளர்கள். அதனால இணையத்துல 1000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நின்று போச்சு. இத ஒண்ணு வந்து இது போது தேர்தல் கமிஷன் ஆர்கே நகர்ல, நீங்க ஆர்கே நகர்ல ஆர்கே நகர் மக்களுக்கு பாங்க இப்ப நிறைய பேருக்கு வாக்குலாம் சாலை மறியல் காலைல பண்ணாங்க. ரெண்டா தேர்தல் ஆணைய நடுநிலைன்னு சொன்னா 120 கோடி கிட்டத்தட்ட தேனி தொகுதியில செலவழிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் பையன் வீடியோ கிளிப்பிங் இருக்கு, காசு கொடுக்குறாரு. அதே மாதிரி ஓபிஎஸ்ஏ சொல்லியிருக்காரு இந்த தவா வாக்குகளை எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு காசு செலவழிங்கிறத அதே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதிமுக கட்சியில பொறுப்புல இருக்கிற ஒரு லேடி வந்து பூத் ஸ்லிப்போட 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் இது கிளிப்பிங் இருக்கு. இப்ப நேத்து ஆண்டிப்பட்டியில போய் துப்பாக்கியோட போய் பண்ணீங்களே, அது அமரேசன்ங்கிற ஒரு அதிமுகவுடைய காம்ப்ளெக்ஸ். அது அங்க நம்ம ஜெயக்குமார் கேண்டிடேட்டோட ஒரு ஆபீஸ் கீழே இருக்கு. எதுக்கு அங்க போய் நின்னோடனே எங்க ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒன்றும் போலீஸ் இடத்துல மறியல் பண்ணல சார், மேல பணம் இருக்கு, அதிமுக ஆபீஸ்ல பணம் இருக்கு, இன்ஃபார்ம் பண்ணதே நாங்க தான், நீங்க எங்களை மிரட்டுறதுக்கு அங்க போங்க, அதைத்தான் சொன்னதுல தான் அவ்வளோ. எதுக்கு வானத்தை நோக்கி துப்பாக்கியில சுட்டாங்கன்னே தெரியல. அப்புறம் கரண்ட் கட் ஆகுது. ரெண்டாவது சோதனையின் போது மின் விளக்குகள் அணைக்கப்பட்டது. அது கூட எப்ப சரிமா சார், துப்பாக்கியால சுடுறாங்க, கரண்ட் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் அந்த கேஷை காட்டுறாங்க. அதுவும் மேல இருக்கிற அறையில ஒரு அதிமுக ஆபீஸ்ல எங்க தங்க தமிழ்ச்சன் சொன்ன மாதிரி ஒரு அதிமுக ஆபீஸ்ல அமமுக ஆபீஸ் நாங்க என்ன தீவிரவாதிகளா? முதல்ல என் கண்ணோட வந்தாங்க. எனக்கு அது ஒண்ணு புரியல. லத்தியில் அடிச்சாலே நகர்ந்துட போறாங்க. ரெண்டாவது அதிமுக பில்டிங்ல அம்மா மக்கள் முன்னேற்ற போய் காசை வச்சுட்டு உட்காந்துருப்போமா? ரெண்டாவது முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாரு, பழம் வாங்கிட்டு 2000 ரூபாய் வச்சு தேர்தல் நோட்டீஸ்ல கொடுக்குறாரு. நான் என்ன சொல்றேன், அவருக்கு வந்து பெரிய மனசாவே இருக்கட்டும்ப்பா, நான் இலவசமா வாங்க மாட்டேங்க சார். இது தேர்தல் சமயம் சார். நீங்க 10 ரூபா வந்து இந்த தட்டில ஆர்த்தி தட்டில 10 ரூபா போடக்கூடாது. நீங்க முதலமைச்சர் வந்து அது தேர்தல் நோட்டீஸில் வைத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு 2000 கொடுத்துட்டு ஒரு சீப் வாங்கிட்டு போலாமே. பணத்தை வச்சு அது தேர்தல் நோட்டீஸ்ல வச்சு கொடுக்கும் போது தேர்தல் ஆணையத்தோட கடமை யாரா இருந்தாலும் கேட்கணுங்க. யாரா இருந்தாலும் கேட்கணும். ஏன் கேட்கல? அவர் தேர்தல் ஆணையருக்கு அந்த கிளிப்பிங் பார்க்கலையா? கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சரி, சாட்சியெல்லாம் சரி கொடுத்துட்டு அதுக்கு விளக்கமும் முதலமைச்சர் சொல்றாரு, நான் இலவசமா வாங்க மாட்டேன், நீங்க இலவசமா வாங்க வேண்டாங்க. கூட யாராவது அத்தனை பேர் நிக்கிறாங்களா, அவங்க யாராவது கொடுக்க சொல்லுங்க. ஒரு முதலமைச்சரே டீ சாப்பிட்டாரு, அங்கெல்லாம் அவர் தான் காசு கொடுத்தாரா? ஆனா உண்மையில டீ கடைக்காரங்க பழக்கடங்கெல்லாம் பரவாயில்ல சார், ஒரு சீப்புக்கு 2000 ரூபாய் கிடைச்சுன்னா ஏழைங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷப்பட்டோம். ஆனா அவர் வழக்கமா கடையில போய் கொடுத்துருந்தாருன்னு நம்ம சொல்லலாம். அவர் எப்பவுமே கடைக்கு போவாருங்க, ஒரு சீப் வாழைப்பழம் வாங்கினா 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய தாராள முதலமைச்சர் சொல்லலாம். தேர்தல் நேரத்தில் சட்டம் எல்லாருக்கும் போது ஏன் தேர்தல் நீங்க கேட்கல? முதலமைச்சர் கேட்க கூடாதா? துணை முதலமைச்சர் கேட்க கூடாதா? அதிமுக ஆட்கள்லாம் கேட்க கூடாது? நாங்க இதோட கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பாருங்க, இன்னொரு எம்எல்ஏ தொகுதியில ஒரு முன்னாள் எம்எல்ஏ பாமகக்கு இவ்வளவு கொடுங்க, தேமுதிகக்கு இவ்வளவு கொடுங்கன்ட்டு வேலை பேசுறாங்க, சொல்றாங்க. சோ இதெல்லாம் தேர்தல் ஆணையம் ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப என்ன நடுநிலை? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். சரி திரு குமரகுரு, இந்த இதில் இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னோம் இல்லையா, அந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் கூடிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. ஒரு நல்ல தோற்றம் தான் அது. இல்லை, இப்போ அந்த வாக்காளர்கள் நீக்கப்படுற வாக்காளர்லாம் கரெக்டாக நீக்கிடுறாங்க. அண்ணன் கூட ரொம்ப வருத்தப்பட்டார், இணையத்தில் வந்து 1000 பேர்கிட்ட இல்லைன்னு. அவங்க கட்சி அங்கே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இணையத்துக்கு யார் அது ஆதரவுக்கு, யார் எதிர்ப்புக்கு, எந்த கட்சி ஆதரவாக இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நேராக இணையத்தில் இருக்கிற கட்சிக்காரங்களை போய் உங்கள் பேரெல்லாம் இதில் இருக்கான்னு பார்த்துருக்க வேண்டியதானே 2 மாதம் முன்னாடி. அப்போல்லாம் தூங்கிட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு 1000 பேர் இல்லை, காரணம் தேர்தல் ஆணையம்னா இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இன்னொன்று, இந்த இடத்துல தான் இருக்குன்னு எப்படி சார் தெரியும்னாரு. எப்படி தெரியும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கார் போச்சு பாருங்க, கொடி போட்டுக்கிட்டு, அதில் முதல்ல பார்த்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க, காரில் ஒன்றும் இல்லைன்னு. திருப்பி ஃபோன் வருது, திருப்பி நிறுத்தி செக் பண்ணுறாங்க, திருப்பி இல்லை, அனுப்பிச்சிட்டாங்க. இல்லை அந்த வண்டியில் இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், அது எங்கேயோ இடத்துல இருக்குது, வண்டியை பிரித்து எடுத்துருங்கன்ட்டாங்க. எடுத்துகிட்டு போய் நேராக போய் பேரூராட்சி அலுவலகத்தில் வச்சு எடுத்தால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேயே அந்த பேடை உள்ளெல்லாம், அந்த டோர் பேடை உள்ளெல்லாம் எடுத்து 2.5-3 கோடி எடுத்தாங்க. கொடி வந்து விடுதலை சிறுத்தைகள். ஒரு கண்டனம். இப்போ நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் சொன்னீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து பாரபட்சமாக இருக்குன்னு, ஒரு இடத்துல எடுத்த பணத்துக்கு இவங்க கட்சிக்காரங்க யாராவது, இது ஒரு ஸ்டாலின் அவர்களோ யாராவது ஒருத்தர் தப்பு விடுதலை சிறுத்தைகள் பண்ணது, இந்த சமயத்தில் கொடியை போட்டுக்கிட்டு இப்படி பண்ணலாமா? அதுவும் யாராவது டோர் போடாமல் பண்ணியிருக்கணும். இல்லை டோர் பேட் உள்ள வைக்கலாமா? இல்லை நான் எதுக்கு கொடின்னு சொன்னேன்னா, கொடி இல்லைன்னா யாரோ எடுத்துருவார். கொடி வச்சிருந்தா இல்லை, கொடி வச்சிருந்தா கட்சிக்காரர் வந்து ஒரு இல்லை, அது கட்சிக்காரரு இந்த பேட் உள்ள வச்சிருக்காருன்னா எதுக்கு எடுத்துட்டு போற பணத்துக்கு? கோயிலுக்கு செலவு பண்றது எடுத்துட்டு போறதுக்கா? ஒரு கண்டனம் இது வரைக்கும் இவங்க கட்சிகள், இவங்க கூட்டணியிலிருந்து கிடையாது. தவறு எப்படி எடுத்து போனது? குமார், நீங்க சொல்றதுல முழுமையாக நான் உடன்படுறேன், மாற்றுக்கள் இது வாதமே வைக்கல. இதே அக்கறை, இதே கரிசனம்
ஏன் ஆளும் கட்சிக்காரர்கள் மேல் இதுதான் இல்லை இதுதான் இப்ப என்பதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா எப்படி டோர் பேடுக்குள்ள இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. அவங்க கூட இருக்கிறவங்க தான் தெரியும். கூட இருக்கிறவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சொல்லி கொடுக்கிற விஷயத்த நீங்க உங்களோட சோர்ஸ்ல இந்த இடத்துல இப்படி இருக்கு. அவர் சொன்னார் பாருங்க, கதிரானந்த ஒரு காலேஜ்ல பணம் இல்ல, வீட்டுல 10 லட்சம் தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணி பாக்குறாங்க, காலேஜ்ல இருந்து குடோன்ல இருந்து பணம் அங்க இருந்து குடோனுக்கு மாறுறது தெரியுது. உடனே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நீங்க எதிர்பார்த்த பணம் இப்ப குடோன்ல இருக்கு அப்படின்னு. நேரா போய் குடோன்ல எடுக்கிறாங்க. குடோன்ல இருக்கு அப்படி தெரியும். ஆனா பேப்பரா கரெக்டா வார்டு வழியா கொடுத்ததெல்லாம் வந்து யாரும் பெருசா இல்ல. டோர் பேடுக்குள்ள இருக்கிற பணத்தை பத்தி யாரும் பேசல. யாராவது ஒரு வீட்டுல வச்சிருந்தாங்கன்னா அதையே நீங்க எடுக்கலன்ற தவறு தான், எடுக்கணும் எல்லாத்தையுமே. ஆனா இந்த வார்த்தை தான் எதிர்பார்க்கறது, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நான் சொல்றேன், எனக்கு என்ன ஆதங்கம் என்னன்னா, அண்ணன் இதயத்துல்லா கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இதை காமிச்சிருப்பாங்க. ஜெயடிவில புகார் கடிதங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. கடிதங்கள் எடுத்து பாருங்க, நீங்க தயவு கடிதங்கள் எடுத்து கொடுங்க. இவர் வீட்டுல இருக்குது, இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவர் வீட்டுல அந்த கதிரானந்த ஒரு கம்ப்ளைண்ட் படிச்சீங்கன்னா, இந்த டைம்ல இந்த குடோனுக்குள்ள லாரி போச்சு, இந்த லாரி இப்ப வெளியில வந்துடுச்சுன்னு கரெக்டா சொன்னதுனால கிரவுண்ட்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் எழுதிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் அங்க போக முடியும் எலெக்ஷன் கமிஷன். அது மாதிரி நீ கொடுத்துட்டோம். தேனியில ஒரு பெண் பட்டவர்த்தனமா கொடுக்குறாங்க, பட்டவர்த்தனமா கொடுத்து அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து புகாராவும் அனுப்பியிருக்காங்க. கொடுக்கும்போது இது வந்து வச்சிருந்தது. இல்ல நீங்க கொடுக்கும்போது என்ன பிரச்சனை, இல்ல நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா, கொடுக்கும்போது இப்ப நான் ஒரு வாக்காளருக்கு கொடுத்துட்டேன்னா அதை பார்த்து யாராவது சொன்னாங்கன்னா நேரா தேர்தல் அதிகாரி என்ன கேட்டா வச்சுங்க, என்கிட்ட பணம் இருக்கா இல்ல அப்படி நான் சொல்லிட்டேன். வாக்காளர்ல நான்லாம் வாங்கலைங்க, உங்ககிட்ட 500 ரூபா இருக்கமா, ஏன் 500 ரூபா கூட என்கிட்ட இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. இல்ல சார், சொல்லியே கொடுக்குறாங்க. எங்கன்னா நீங்க ரெட்டலை கோட்டு போட்டுருங்க, ரெட்டலை கோட்டு போட்டுருங்க சொல்லியே கொடுக்குறாங்க. விசாரிக்க வரும்போது அந்த வாக்காளர் ஆமா என்ன கையை பிடிச்சி என்ன திணிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணலாம். அப்படிலாம் இல்ல, நான் ஆளுங்கட்சி மீது புகார் கொடுத்தாச்சுன்னா உடனே வர்றது இல்ல. அதான் முக்கியமான பிரச்சனை. நான் வர்றதுக்கு உண்டான லீகலா சொல்றேன், நீங்க வரக்கூடாதுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நேரம் நிறைவு பெற்றது. அதனால இந்த அளவுல ஆளுங்கட்சியாக அதனுடைய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் போய் தேடி எடுக்கிறாங்க இன்கம் டாக்ஸ். ஆனா கொடுக்கும்போது கொடுக்கறது தான் தப்பு, வாங்குவது கொடுக்கறதுல தான் தேர்தல். அதுதான் உண்மை. அது தமிழ்நாட்டில் 38 தொகுதியிலையும் நடந்துருச்சு. 1000 2000 சொல்லி நடந்துருச்சு. சட்டமன்ற தேர்தலுக்கு 2000 ஓட்டு நாளைக்கு மானாமல்ல இருந்து. இப்ப எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கல, பிடிக்க வேண்டாம் பிடிச்சிட்டு நான் அவன் பிடிச்ச அது எப்படி ஆளுங்கட்சியை விட்டுறீங்க அப்படின்னா உங்களோட கூட்டணி நேரம் இல்லை. தயவு செய்து நான் சொல்ல, நீங்க தான் கேட்டீங்க தேர்தல் ஒரு கட்சி மாதிரி இருக்கு கூட்டணி. உங்களுடைய கருத்து பகிர்வுகளுக்கு நன்றி. தொலைக்காட்சி சார்பில் நேயர்களை மீண்டும் ஒருமுறை இதை கேள்விகளாக உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜி ரகு. வணக்கம் நேயர்களே.